ஜனவரி 15 அன்னைக்கு இந்த வருஷம் மனைவியை கொடுமைப்படுத்தும் கணவன் துயரமான சந்திக்கும் சம்பவம் வேதனை பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ பார்த்து இந்த டே வரைக்கும், இன்னைக்கு 8வது மாசம் ஆகுது, ஆகஸ்ட், இன்ன வரைக்கும் அதுல இருந்து கமெண்ட்ஸ் எனக்கு வந்துட்டு தான் இருக்கு. அதுல நான் பேசினதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயமா எல்லாரும் பேசிட்டு இருக்கிறீங்க, பெண்ணுக்கு ஆதரவா நீங்க கொடுக்குறீங்கன்றது. அந்த வீடியோ நான் ஆன் பண்ணிட்டு நான் உட்காரும் போது எனக்குள்ள ஓடப்பட்ட விஷயங்கள் தான் நான் பேசியிருக்கிறேன். நான் சின்ன வயசுல இருந்து பார்த்த விஷயங்கள், பல பேர் கஷ்டப்பட்ட விஷயங்கள் எனக்குள்ள ஊர்னதுனால தான் அது நடந்திருக்கு. அது சர்வசாதாரணமா எதையும் ஸ்கிரிப்ட் எழுதியோ ஒரு விஷயத்தை நான் சொல்லல. அது தானா வந்த ஒரு வீடியோ. அது எடுத்து லாஸ்ட் இயர் செப்டம்பரோ எடுத்து வச்ச ஒரு வீடியோ ஜனவரியில இந்த வருஷம் நான் போஸ்ட் பண்றேன். 2024 எடுத்து வச்ச ஒரு வீடியோ 2025 போஸ்ட் பண்றேன். காரணம் என்னன்னா, இது எப்படி எடுத்துக்குவீங்க மக்கள் அப்படின்றதுக்காண்டி நான் அதை போஸ்ட் பண்ணாம இருந்தேன். திடீர்னு ஒரு நாள் போட்டு தான் பார்ப்போமேன்னு அந்த வீடியோ போட்டேன். அது இன்ன வரைக்கும் எனக்கு நிறைய விஷயங்களும் எனக்கு கொடுக்குது. திரும்பவும் அதை நான் பத்தி பேசணும். நிறைய ஆண்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயங்கள், ஆண்கள் கஷ்டப்படுறாங்க அப்படின்றத நான் ஏத்துக்கிறேன். அதுல நிறைய பேர் போட்டிருக்கிறீங்க. ஆண்களை பத்தி இப்ப எல்லாரும் அந்த பெண்களை பத்தி நீங்க ரொம்ப அதிகமா பேசுற ஒரு பேஷன் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்றீங்க. நான் பெண்கள் பத்தி பேசி அது பேர் எடுக்கணும்ன்றதுக்காண்டி நான் பண்ணியிருந்தேன்னா இந்த வருஷம் ஃபுல்லா அதிகமா இந்த வீடியோ இன்னும் 10-15 நான் பண்ணியிருப்பேன். ஏன் நான் பண்ணல? அன்னைக்கு தோணுச்சு, நான் பண்ணேன். இன்னைக்கு நான் பண்றதுக்கு காரணம், அந்த பெண்கள் இன்னும் போடுறாங்க. நேத்து கூட ஒருத்தவங்க பட்ட வேதனைய ஒரு படமா நீங்க போட்டிருக்கீங்க. இன்னொருத்தவங்க, எனக்கு 64 வயசு ஆகுது, 36 வருஷம் நான் அந்த வருஷத்துக்கு முன்னாடி நான் டைவர்ஸ் எடுக்கணும்னு நினைச்சேன், என் குழந்தைக்காண்டி இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கிறேன், நரக வேதனையில இருக்கிறேன், இப்படின்னு பல பேர் அவங்க வேதனையை தான் போட்டிருக்காங்க. தவிர ஒருத்தர் கூட நான் சந்தோஷமா என் கணவனால நீங்க எப்படி வாழ்றீங்களோ, உங்க மனைவிக்கு கொடுக்குறீங்களோ அதே மாதிரி நான் என் கணவன்கிட்ட நான் வாழ்நேன் அப்படின்றத போடுறாங்க. இன்னைக்கு இருக்க ஜென்ரேஷன் விட்டுருங்க. சில ஆண்கள் நீங்க உடனே கமெண்ட்ல போடலாம், ஆண்கள் படுற கஷ்டங்கள் உங்களுக்கு தெரியாதான்னு. உண்மையா சொல்றேங்க, இன்ன வரைக்கும் டவுரி கேஸ்ல இறந்து போறது, சூசைட் அட்டன் பண்றது பெண்கள் மாத்திரம்தான், அந்த மனைவிமார்கள் மாத்திரம்தான். டில் டேட் இன்ன வரைக்கும் நீங்க நியூஸ்ல பாத்தீங்கன்னா, இன்ன வரைக்கும் அதே திருப்பூர்ல 2வது 3வது சூசைட் அட்டன் பண்ணிருக்காங்க. எல்லாமே டவுரி. அப்போ ஆண்கள் மேல தப்பு இல்லை அப்படின்றத எடுத்துக்கிறதோட, அந்த பெண்கள், அந்த மாமியார இருக்கிற அந்த பெண்ணாலதான் ஒரு பெண்ணுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பெண்ணே போட்டிருந்தாங்க. ஆண்கள்னால கிடையாது. உண்மையா இருக்கலாம். ஆனா அந்த பெண் ஒரு ஆணை வளர்க்குறாள், அந்த ஆணை உருப்படியா சின்ன வயசுல இருந்து இப்போ நான் இப்படி பேசுறேன்னா இதுக்கு காரணம் எங்க அம்மா சொன்ன சில விஷயங்கள். எனக்கும் எங்க அம்மாவுக்கு இப்ப பேச்சுவார்த்தை இல்லைன்னா கூட எனக்கும் எங்க அம்மா எனக்கு சொன்ன சில விஷயங்களை நான் எடுத்துக்கிட்டனால இன்ன வரைக்கும் அந்த சின்ன வயசுல நம்ம வீட்லயும் பெண்கள் இருக்கிறாங்க, உன் ஃப்ரெண்டு வீட்லயும் பெண்கள் இருக்காங்க, பார்த்து பழகு அப்படின்னு சொன்ன ஒரு வார்த்தை, அது சின்ன வயசுல சொன்ன ஒரு வார்த்தை இன்ன வரைக்கும் என் வீட்டுல இருக்கிற பெண்கள் மாதிரி தான் அத்தனை பேரையும் நான் பாக்குறேன். என் வீட்டுல எனக்கும் அக்கா தங்கச்சி இருக்கிறாங்க, அவங்கள மாதிரி நான் பாக்குறேன். என்கிட்டயும் சில டிராபேக்ஸ் இருந்தாலும் பெண்கள் அசிங்கப்படுத்தி நான் வாழணும்னு என்னைக்குமே நினைச்சதில்லை. சில குடும்ப சண்டைகள்னால என்னோட உறவினர்கள் சில பேர்ட்ட நான் சண்டை போடலாம், அது வேற டாபிக்கே வேற, அதுல நடக்க இன்சிடென்ட் வேற. ஆனா இந்த கணவன் மனைவிக்குள்ள நடக்கிற மேட்டருக்குள்ள தான் வர. அதுல கமெண்ட்ஸ்ல நிறைய பேர் போட்டிருந்தாங்க 64 வயசு நான் சொன்னேன், ஒருத்தவங்க 84 வயசு. இன்னும் என் ஹஸ்பண்டுக்கு 75 வயசு ஆகுது, என்னைய ஒரு துளி கூட கேர் எடுத்துக்காம அவர் ஊரு உலகம் மொத்தம் சுத்திட்டு இருக்கிறாரு அப்படின்னு 84 வயசுல இருக்கிற வயசான ஒரு பாட்டி போட்டிருக்காங்க. தனக்குள்ள ஓடுற விஷயத்த நீங்க சொல்றீங்க, இத்தனை நாள் நான் பேசணும்னு நினைச்ச ஒரு விஷயத்த, சொல்லணும்னு நினைச்ச இந்த விஷயத்த நீங்க சொல்றீங்கன்னு சில பேர் கமெண்ட் போட்டிருக்கீங்க. எல்லாம் நீங்க சொல்றது எல்லாமே என்னன்னா, இது உலகத்துல இத்தனை பேர் பாதிக்கப்பட்டு இருக்காங்க, இத்தனை பேர் இருக்கிறாங்கன்றத அதை இந்த வீடியோ பார்க்கும் போதுதான் எனக்கு தெரியுது. அது இவ்வளவு வியூஸ் போகும்போது சில பேர் அதை டிரான்ஸ்லேட் பண்ணி ஸ்பானிஷ்ல பாக்குறாங்க, இங்கிலீஷ்ல பாக்குறாங்க, ஹிந்தியில பாக்குறாங்கன்ற போது இந்த விஷயத்த நம்ம திருப்பி ஒரு வாட்டி பேசணும்னு எனக்கு மனசுல பட்டது. இன்னொன்னு நம்ம ஒண்ணு நினைச்சுக்கோம், எங்கேயாவது கணவன் மனைவிக்காண்டி சூசைட் பண்ணி நம்ம பார்த்துருக்கலாமா? சில 1-2 கேஸ் இருக்கலாம். ஆனா அந்த டவுரினாலையும் குடும்ப பிரச்சனைனாலும் சூசைட் பண்ணி அட்டன் பண்ணி இறந்து போற பல மனைவிமார்கள் இன்னும் இருக்கிறாங்க. தினமும் 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஒரு பெண் இறந்து போறா. முக்கியமான காரணம் அந்த டவுரினாலையும் கணவன் அபியூஸ் பண்றனாலையும் அவங்களை கஷ்டப்படுத்துறனாலையும் ஒரு பெண் இறந்து போறா.
அது அந்த மனைவின்றது. அது முதல்ல உங்களுக்கு தெரியுமா? சில பேர்லாம் பார்த்தா 10 நாள் இறந்து போறாங்க, சில பேர் 3 மாசத்துல இறந்து போறாங்க, சில பேர் 1 வருஷம் இறந்து போறாங்க, சில பேர் 20 வருஷம் கழிச்சு இறந்து போறாங்க, சில பேர் 50 வருஷம் கழிச்சு இறந்து போறாங்க. எல்லாரோட விஷயம் என்னன்னா வேதனையில புழுங்கி புழுங்கி செத்து போயிருக்கிறாங்க. அபியூஸ் பண்ற வார்த்தை, நீ என்ன வாழ்ற, நீ என்ன சமைக்கிற, என்ன பண்ற, நீ என்னத்த இருக்கிற, இங்க வந்து வாழ்ந்துட்டு இருக்கிற, உங்க அம்மா அப்பா சரியில்லை, உங்க அண்ணன்மாரு சரியில்லை, இப்படின்னு அந்த பெண்ணோட குடும்பத்தை அசிங்கப்படுத்தி வேதனைப்படுத்தியே வாழ்றாங்க. ஏன்னா கேட்கறதுக்கு ஆள் இல்ல. அந்த பொண்ணுக்கு வந்து இந்த இடத்த விட்டு போனா கஷ்டப்படுவா, அதுக்காண்டி அந்த பொண்ணு இங்கே தான் இருக்கணும்னு விதினால கிடைச்ச ஒரு பொண்ணை குரோக புத்தியில பல ஆண்கள் இருக்கிறாங்க. ஒரு பெண் நினைச்சா எரிமலை மாதிரி வெடிச்சான்னு வச்சுக்கோங்களேன், நம்மளா தாங்கவே மாட்டோம்ன்றது ஆண்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். நம்மளோட வலிமை ஜாஸ்தி, நம்மளோட வலியை தாங்குற சக்தி ஒரு பெண்ணிட்ட இருக்கு. நம்மளோட அந்த குழந்தைய பெத்தெடுக்கிறாள் ஒரு கர்ப்ப பெண், அந்த பெண் வலியை ஒரு ஆணால தாங்க முடியாது. இது எல்லாமே அந்த ஒரு சுயப்பிரசவத்தை எடுக்கிறான்னா அந்த வலியோட எடுப்பா பாத்தீங்களா, ஆண் நின்று பார்க்கணும் அந்த வலிய வேதனை. அதனாலதான் ஃபாரின்ல எல்லாம் நிக்க வச்சு கொடுக்குறாங்க. லேபர் பெயின் வந்ததுக்கு அப்புறம் அந்த கணவன்மாரும் நிக்கணும். அப்ப அந்த வலி என்னன்றது நம்மளால தாங்கவே முடியாது. ஐயோ வேண்டாம் அப்படின்னு தோணும் நம்மளுக்கு. ஒவ்வொரு மனுஷனும் அதை பார்க்கணும்னு நான் சொல்லுவேன். ஒரு விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அந்த மனுஷியான்னு நினைங்களேன், ஒரு பெண்ணு கல்யாணம் பண்ணி வந்துட்டா அவன் நம்மளுக்கு அடிமான்னு நினைக்கிற ஆண்ல இருக்கிற அந்த வர்க்கத்தை முதல்ல ஒழிக்கணும். அதுக்கு காரணம் அந்த வளர்ப்பு தான், அந்த அம்மா அப்பா தான். அவங்க முதல்ல தான் வீட்டில் இருக்கிற வைஃபை எப்படி நடத்துறாங்கன்றத, அவங்க அம்மாவை அவங்க அப்பா எப்படி நடத்துறான்னு பார்த்துட்டு அதே மாதிரி தான் பையன் பண்றான். அதை பார்த்து அந்த அப்பா, அந்த மாமனார் சந்தோஷப்படுறாரு. அப்படித்தாண்டா நடத்தணும், இப்படித்தாண்டா அடிமைப்படுத்தணும், இப்படித்தாண்டா இல்லைன்னா நம்மளுக்கு ஏறி உட்கார்ந்துருவா. இது என்ன வார்த்தை, ஏறி உட்கார்ந்துருவான்னு? ஒரு பெண்ணை வந்து ஒரு பையன் நேராவோ பொண்ணுக்கு நேராவோ திட்டுறது, அசிங்கப்படுத்துறது. அப்ப பாக்குற குழந்தையும் அதே புத்தியில தான் வளரும். உங்களுக்கு எவ்வளவு கோபம் இருக்கலாம், நீங்க சம்பாதிக்கலாம், நாமத்துக்கு தான் சம்பாதிக்கிறேன், நீ சம்பாதிக்கல அப்படின்னு பல பேச்சு பல நூற்றாண்டுகள் இருந்தாலும், பல வருஷமா இருந்துகிட்டே இருந்தாலும், இப்ப காலம் மாறிச்சு. அந்த பொண்ணு சம்பாதிக்கிறான், நீ சம்பாதிக்கிற திமிர ஆடுற. அவ யாருக்காண்டி சம்பாதிக்கிறா? உங்க குடும்பத்துக்காண்டி தான் சம்பாதிக்கிறா. தனக்கு மாத்திரம் அவ சம்பாதிச்சு எடுத்துட்டு போல, உங்க அம்மா அப்பாக்காண்டி, உங்களுக்காண்டி, உங்க குழந்தைக்காண்டி அந்த மனைவி சம்பாதிக்கிறா. அதையும் கொச்சப்படுத்துறது. ஒரு பெண்ணுக்கு வந்து நீங்க உட்கார்ந்து ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? ஒரு பெண்ணிட்ட உட்கார்ந்து ஒரு ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் எப்படிமா இருக்கிற அப்படின்னு கேட்டு பாருங்க. அவளுக்குள்ள ஏகப்பட்ட வலி இருக்கும். அவ ப்ரீவியஸ் டைம்ஸ்ல வந்து கால் வலியோட நின்றுட்டு இருப்பா. அதுல வந்து அவளுக்கு வலிக்குதான்றது அவ மூஞ்சியை பார்த்தாலே தெரிஞ்சு, பீடியஸா தெரிஞ்சிடும். அப்ப அந்த பெயின் இருக்குன்னா கால் அமுக்கிறதுக்கு என்ன குறைச்சல்? உங்களுக்கு வந்து குழந்தைய பெற்று கொடுக்குறா, நீங்க சுகத்துக்கு செக்ஷுவலாவும் இருக்கிறா ஒரு பொம்மை மாதிரி. அப்ப அந்த பொண்ணுக்கு நீங்க ஏன் ஒரு ஆறுதலா பேசுறதுக்கு ஏன் உங்களுக்கு மனசு வர மாட்டேங்குது? ஏன் அவகிட்ட வந்து இப்படியே அசிங்கப்படுத்தி அவளை வச்சுக்கணும், அவ டாய் பொம்மை மாதிரி நீங்க வச்சுக்கணும்னு நினைக்கிறது குரோத புத்தியில உச்சம் சொல்றது. அவ ஒரு மனுஷியா பாத்தீங்கன்னா அவள் விருப்பம் இல்லாம தொடவும் கூடாது. அவ வலிய புரிஞ்சுக்க நினைச்சான் மனுஷன், அப்புறம் கணவன். முதல்ல மனுஷனா இருங்க, அப்புறம் கணவனா இருங்க. அவளை ஆளணும்னு நினைக்காதீங்க. அவளை கை கொடுத்து நண்பி ஒரு தோழியா இருங்க பாருங்க. அப்ப உங்களை நண்பரா அவ பாப்பா. நண்பரா பார்த்தா குடும்பம் நல்லா இருக்கும். ஒவ்வொரு நாளும் அவளுக்கு நடக்கிற பிரச்சனையை கேட்டு பாருங்க, அவ சந்தோஷத்தை பகிர்ந்து பாருங்க. நீங்க உங்களுக்கு சாப்பாடு அவ கொடுத்ததுக்கு அப்புறமா சாப்பிட்டியான்னு கேட்டு பாருங்க. நீ சாப்பிட்டுட்டியா அப்படின்னு கேளு. நீங்க பரிமாறுங்கன்னு சொல்லல, அவளுக்கு எடுத்து கொடுங்கன்னு சொல்லல. நீ சாப்பிட்டியாமான்னு மாத்திரம் ஒரு வார்த்தை கேட்டு பாருங்களேன். நான் சாப்பிட்டேங்க, இல்ல நான் சாப்பிட போறேங்க, ஏதோ சொல்லுவாங்க. அவங்க ஏதோ கால் பண்ணி நீ எங்கங்க இருக்கீங்க, எப்ப வருவீங்கன்னு கேட்டா கத்தாதீங்க. நான் வரேம்மா, இங்கதான் இருக்கிறேன், இன்னொரு 10 நிமிஷம் ஆகும், இல்ல 1 hour. அதை வந்து பொலைட்டா சொல்ல பாருங்க. இதை சொல்றதுனால நீங்க ஒண்ணு இதா பண்ணுங்க, எப்ப பார்த்தாலும் போன் பண்ணிட்டு இருக்காங்க, எப்ப பார்த்தாலும் எனக்கு தொந்தரவு பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்காதீங்க. மனைவி நம்ம மேல அக்கறையில கேட்கிறாங்க, ஏன் எப்பயும் சீக்கிரம் வந்துருவாங்க, லேட்டா வராங்க, இன்னைக்கு என்ன சமைக்கலாம், ஆசையா ஏதாவது செஞ்சு கொடுக்கலாம், அப்படிதான் அவங்க யோசனை ஃபுல்லா. நம்ம ஆசையா இருக்கணும், நம்ம சந்தோஷமா இருக்கணும், கணவன் சந்தோஷமா இருக்கணும், அவங்களுக்கு பிடிச்சதை செய்யணும், அப்படி இப்படின்னு தான் இருப்பாங்க. அவங்க உலகமே அந்த கிச்சனும் அந்த வீடு மாத்திரம் தான் உலகமே இருக்கும். அந்த கிச்சனை பார்க்கணும் போதெல்லாம் ஹஸ்பண்ட் விரும்பி, ஏன்னா நீங்க விரும்பி சில விஷயங்கள் சாப்பிட்டு இருப்பீங்க. உங்களுக்கு இந்த சாம்பார் பிடிச்சிருக்கு, இந்த சிக்கன் பிடிச்சிருக்கு, இந்த இது பிடிச்சிருக்கு அப்படின்னு விரும்பி சாப்பிடும் போது அதை நீங்க சமைக்கலாமா அவங்க தோன்றக்காண்டி அவங்க கூப்பிட்டுருப்பாங்க, ஆசையில கூப்பிட்டுருப்பாங்க. ஆசையை கொச்சப்படுத்தாதீங்க. இப்படி நிறைய பேர் வந்து செக்ஷுவல வந்து நீ அதுக்காண்டி தான் வந்துடுற, இதுக்காக இதை நான் வீடியோல பேச முடியாது. ஒரு பெண்ணை அவ்வளவு அசிங்கப்படுத்துறது, அபியூஸ் பண்றது, கெட்ட வார்த்தையில பேசுறது. ஒரு உடனே வந்து நீ கேட்கலாம், ஒரு பெண் வந்து நிறைய தப்பு பண்றாங்க, பல ஆண்களோட பழக்கம் வச்சிருக்காங்க, இந்த சாப்டர் விட்டுருங்களேன் தயவு செய்து. இந்த திருப்பி உங்க கோர புத்தியே இதுல சொல்லாதீங்க. எல்லாருமே என்னன்னா, ஒரு பெண்ணு உடனே பெண்ணுக்கு ஆதரவா பேசினா பெண்ணோட தப்பான சைன்ல இருக்கிற சில பெண்கள் பண்ற விஷயத்த
நீங்க திருப்பி திருப்பி சொல்றீங்க. அந்த சாப்டர்லாம் தூக்கி வச்சிருங்க. உடனே வந்து சில பேர் குழந்தையை கொன்னுட்டு வேற ஒருத்தனோட ஓடுனது இதை பத்தி எல்லாம் கதை நிறைய பேர் அந்த கமெண்ட்ல சொல்றீங்க. ஐயோ அந்த சாப்டர்லாம் விட்டுருங்க, நான் அதை பத்தி அந்த மாதிரி கேரக்டர் இருக்க பெண்களான பெண்களாவே சொல்லலையே. நான் சில ஆண்கள் வந்து நல்ல தங்கமான உயரமான சில விஷயங்கள் எனக்கு மேல பண்றவங்க எல்லாம் இருக்கிறாங்க. நான் மாத்திரம் உலகத்துல பண்ணல, எனக்கு மேல தங்கமான பல நூற்றாண்டு சில ஆண்கள் இருக்கதான் செய்யறாங்க. நான் அவங்களையும் நான் ஒன்னும் சொல்லல, அதையும் எடுத்து வச்சிருவோம். ஆனா சில சதவீதம், சில என்ன சொல்ல, ஒரு 80% வந்து ஆண்கள் வந்து இப்படிதான் இருக்கிறாங்கன்றத சொல்றேன். இந்த ஜென்ரேஷன் அப்படிதான் இருக்கு. ஆனா இப்ப இருக்க ஜென்ரேஷன் கொஞ்சம் கொஞ்சமா மாறி 2 பேரும் கெட் டுகெதரா இருக்கிறாங்க, 2 பேருமே நல்லா புரிஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஆனா சுத்தி இருக்கிற அப்பா அம்மா கூட பிறந்தவங்க, அவன் சொல்றதை கேட்காத சில ஆடியோலாம் நான் கேட்டேன். அந்த பொண்ணை அடிச்சேன், கழுத்தை நெரிச்சேன், பிடிச்சேன், அப்படி இப்படி எல்லாம் சில ஆடியோ இப்ப ரீசெண்டா ஒன்று பார்த்தேன். அதை கேட்கறது இன்னொரு பெண் அடிச்சியாடா பண்ணியாடான்னு அவன் தங்கச்சி கேட்கும் போது பார்க்கும்போது அவ்வளோ வக்கரத்துல இருக்காங்க. அப்ப அந்த பெண்ணும் அந்த ஆணும் அவங்க அப்பா அம்மா எப்படி வளர்த்துருக்காங்கன்னு தான் எனக்கு தோணுது. அந்த வெளிப்பாடு தான் இந்த பெண்கள், இந்த அண்ணன் தம்பி தங்கச்சி அவங்க அண்ணிய இது பண்றத ஆடியோவா சொல்லும் போது அதை ரசிச்சு தங்கச்சி கேட்கிறா. அப்ப அவளெல்லாம் அப்படிதான் அடிக்கணும். அவ பேசுறாள், அவ என்ன பேசினா, என்ன நடக்குதுன்றது உலகத்துலன்ற எனக்கு தெரியல. நம்ம இந்த ஜென்ரேஷன்ல தான் இருக்கிறோம். ஏன்னா எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது, இந்த கமெண்ட்ஸ் பார்க்கும்போது, இது போக சில நியூஸ் எல்லாம் பார்க்கும்போது, ஐயோ இன்னும் திருந்த மாட்டாங்களா, இன்னும் பெண்களை அசிங்கப்படுத்தணும். குழந்தை பெத்துக்கலன்னா ஏன் குழந்தை பெத்துக்கல, ஏன் தள்ளி போடுறீங்க? அவங்களுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்குங்க. இப்ப இருக்கிற ஃபுட்டுல இருந்து எல்லாமே தப்பா இருக்கு. ஹாஸ்பிட்டல்ல போய் பாருங்க, அந்த குழந்தை உருவாகிறதுக்கு, அந்த கர்ப்பப்பை இதாகிறதுக்கு அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறாங்க. அப்ப அவங்களுக்குள்ள கோத்துரு பிரச்சனை, பல ஸ்ட்ரெஸ், பல பிரச்சனைங்க ஓடிட்டு இருக்கும் போது அவங்களால சுயமா சில சந்தோஷமா எதுவுமே அனுபவிக்க முடியாது. அந்த அனுபவிக்க முடியாதனால அந்த குழந்தை உருவாகாம பல பிரச்சனைகள் இருக்கு. இது ஆண்களுக்கும் சில பிரச்சனைகள் இருக்கு. ஆனா அங்க வெளியில காமிக்கிறது பெண்களை மத்திரி தான் பல பேர் சொல்ல வராங்க. ஏன்னா சொன்னா தான் பையன் பேர் கட்டி போயிருமா, குடும்ப இது கட்டுவது என்ன ஆக போகுது? இது சின்ன ஒரு ஹார்மோன் சேஞ்சஸ் தாங்க, சின்ன விஷயங்கள் உள்ள ரசாயன மாற்றங்கள்னு சொல்லுவாங்க. அது வந்து இது வரனால ஆன்மத்தன்மை இல்லை, அது இல்லெல்லாம் கிடையாது. அதையும் மாற்றுறதுலாம் நிறைய மெடிக்கல் வந்துருச்சு. ஆனா அதை ஏத்துக்கிற தன்மை இல்லை. உடனே வெளியில எங்கேயும் அந்த பொண்ணை அனுப்புறதில்ல. என்னால போறது கஷ்டமா இருக்கு, ஒரு விஷயத்துக்கு போக முடியல, மாமியார் வந்து கத்துறது, 3 மாசம் ஆச்சு, 1 வருஷம் ஆச்சு, இன்னும் நீ குழந்தை பெத்துக்கல, எனக்கு அசிங்கமா இருக்கு, வேற கல்யாணம் பண்ணணும், இப்படி எல்லாம் உடனே போறாங்க. டைம் கொடுங்க, அந்த பெண்ணுக்கும் அந்த கணவன் மனைவிக்கு டைம் கொடுங்க. அது அவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை என்னன்றதை மாத்திரம் முடிஞ்சா உதவி பண்ணுங்க, இல்லைன்னா ஓரத்துல நின்னுங்க. அதை விட்டுட்டீங்கன்னா அவங்க குழந்தைய பத்துக்குவாங்க. என் நண்பன் ஒருத்தன் இருக்கான், எனக்கு முன்னாடி கல்யாணம் ஆச்சு, அருண் பேரு. அவங்களுக்கு கல்யாணம் ஆன எனக்கு 2013 ஆச்சு, அவனுக்கு அங்க 1 வருஷத்துக்கு முன்னாடி ஆச்சு. அவனுக்கு இந்த வருஷம் தான், இப்போ ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி அவனுக்கு கன்ஃபார்ம் ஆயிருக்கு குழந்தை. இத்தனை வருஷம், ஒரு 13 வருஷம் கழிச்சுதான் அவனுக்கு கிட்டத்தட்ட குழந்தை உருவாது. ஆனா அவன் ஃபேஸ் பண்ணாத பிரச்சனையே கிடையாது. அவன்கிட்ட கேட்கறவங்க எல்லாம் அவ்வளவு இருக்கு, சிரிச்சுக்கிட்டே போவான். அவன்கிட்ட ஒவ்வொரு தரையும் போன் பண்ணுவேன், குழந்தைய பத்தி நீ கேட்க மாட்டேன், கண்டிப்பா மாப்பிள்ள உனக்கு குழந்தை இருக்கு, தங்கச்சிக்கு நிச்சயமா வாரிசு இருக்கு, மாமனா நான் வந்து நிற்பேன், அப்படிதான் நான் சொல்லுவேன். டே என்ன ஆச்சு இந்த மாசம், அப்பெல்லாம் நான் கேட்க மாட்டேன். டே வருத்தப்படாத, நான் இருக்கிறேன், நம்மளுக்கு உனக்கு வந்து குழந்தை உண்டு, நிச்சயமா உண்டுன்னு மாத்திரம் தான் சொல்லுவேன் தவிர, அது எல்லா நேரம் இல்லை, சில நாள் வருத்தப்படுற போது மாத்திரம் சொல்லுவேன். நீ பயப்படாத, நான் இருக்கிறேன். அதுக்கப்புறம் நான் பேச்சை விட்டே ஒரு வருஷத்துக்கு மேல ஆனதுக்கப்புறம் என்னை கூப்பிட்டு 5வது மனுஷனா, மாப்பிள்ள உனக்கு தான் நான் சொல்றேன், தங்கச்சி வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கா அப்படின்னு அவன் சொல்லும் போது, அந்த அப்போ அவங்களுக்குள்ள வந்து அந்த வலி, அவங்க வீட்டுல வந்து அவங்க அப்பா அம்மா தவிர, அவங்க வீட்டுல மாமியார் மாமனார் தவிர, அதுக்கடுத்து 5வது ஆள் எனக்கு சொல்லும் போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அவ்வளவு உறவுகள், அவங்க அண்ணன்லாம் இருந்தாலும் அவர் சொல்றது எனக்கு 5வது ஆளா நான் சொல்றேன்றாப்புல. அப்போ அவங்களுக்குள்ள எவ்வளவு வேதனை, அந்த சந்தோஷத்தை பகிர்ந்து எனக்கு கால் பண்றாங்கன்னா, அப்ப அந்த மாதிரி பாசிட்டிவா தான் இருக்கணும். அந்த கணவன் அவங்களுக்குள்ள அவ்வளவு கோத்ரூ பண்ணாங்க. விட்டு கொடுத்துறாரு மாப்பிள்ள, தங்கச்சியை விட்டு கொடுத்துறாரு. நான் பல தடவை சொல்லுவேன், இல்ல மாப்பிள்ள நான் விட்டு கொடுக்க மாட்டேன், அவன் எனக்கு வேணும், அப்படி தனி கொடுத்துனா தான் நடத்தினாங்க. அவ சொல்லு பேசாத ஆளே கிடையாதுன்னு மாப்பிள்ள. அதை மீறி இன்னைக்கு ஆயிருக்குன்னா அந்த நம்பிக்கை. அப்ப அந்த கணவன் அந்த மனைவி மேல நம்பிக்கை வச்சது, மனைவி கனவு மேல நம்பிக்கை வச்சது, இன்னைக்கு குழந்தை உருவாகி இந்த ஜனவரிக்கு அப்புறம் குழந்தை பிறக்குதுன்ற போது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அப்போ இந்த மாதிரி நம்ம இருக்கணும், விட்டு கொடுக்க கூடாது. அதை விட்டு நீங்க வேற ஏதாவது கல்யாணம் பண்ண, அப்படி இப்படிலாம் பேச்சு நிறைய இடத்துல நடக்கும். இந்த மாதிரி இன்சிடென்ட் நடந்த ஒரு கணவன் கிட்ட எல்லாம், அந்த கணவன் மனைவின்றது குழந்தை மாத்திரம் வாழ்க்கை இல்லைங்க, குழந்தை தாண்டி சில விஷயங்கள் இருக்கு. நம்ம வீட்டுக்கு குலசாமி வந்து பெண்களை தான் நம்ம சொல்லுவோம்.
எல்லார் வீட்லயும், எனக்கு தெரிஞ்சு எல்லார் வீட்லயும் இப்படிதான் சொல்லுவோம். அதை மாத்திரம் நம்ம முன்னோர்கள், நம்ம பாட்டிங்க இருந்தாங்க, அவங்களுக்கு குலசாமின்னு சொல்லி சேலையை வச்சுதான் கும்பிடுவாங்க. அப்ப அதை மதிக்க தெரிஞ்ச நம்ம ஒரு வாரிசு அத்தனை பேத்துக்கும் ஏன் ஒரு பெண்ணை வீட்டுல மதிக்க மாட்டேங்கிறோம்? கடவுளா மாத்திரம் தான் பாக்குறது. ஆனா நம்ம மனைவியா வந்துட்டா நம்மளுக்கு ஒரு அடிமை, வேலைக்காரி, அவ எல்லாத்தையும் நம்ம சொல்றதான் கேட்கணும், நம்ம நினைச்சபடிதான் வாழணும்னு நினைக்கிறது ஒரு கோரத்தில் உச்சம். தயவு செய்து இதை விட்டுருங்க. உங்களுக்குள்ள இருக்கிற ஒரே ஒரு விஷயம், அந்த ஈகோ விட்டுருங்க. இதை மனைவிக்குள்ள இருக்கலாம், கணவன்கிட்ட இருக்கலாம். அந்த ஈகோ விட்டுட்டு நடந்தீங்கன்னா, ஈகோனால ஒன்னும் கிளிய போறது கிடையாது. நீங்க விட்டு கொடுக்கறனாலையும் இல்ல கணவன் விட்டு கொடுக்கறனாலையும் மனைவி விட்டு கொடுக்கலாம் ஒன்னும் ஆக போறது உங்க 2 பேத்துக்குள்ள நடக்கிற விஷயங்கள். இது எந்த கணவனும் எந்த மனைவியும் வெளியில சொல்ல மாட்டாங்க. தயவு செய்து என் கணவன் எனக்காண்டி நடந்துக்கிறான்னு சொல்லுங்க. ஆனா நான் தப்பு பண்ணிட்டேன், ஆனா அவர் தான் விட்டு கொடுத்து போனாரு அப்படின்றது வெளியில சொல்லி சிரிச்சுட்டு அவங்கள அசிங்கப்படுத்தாதீங்க. அது மாத்திரம் நான் சொல்லிக்கிறது. 2வது, சாரி கேள பாருங்க. ஒரு மனைவி கிட்ட நேத்து நடந்துருச்சுன்னா அந்த விஷயத்த திருப்பி கண்டினியூ பண்ணி இன்னைக்கு ஆரம்பிக்கிறது போல, சாரிம்மா தெரியாம நடந்துருச்சு, இல்லையா சாரி கேட்கலையா, அந்த டோனை மாத்தி அந்த உண்மை ஆத்ம திருப்தியா அந்த விஷயத்தையே இது நடந்தது தப்புன்ற மாதிரியாவது ஏதாவது ஒரு தோரணையில பேச பாருங்க. ஆனா அவங்கள மட்டம் தட்டி நம்ம வாழணும்னு நினைக்காதீங்க. எந்த விஷயத்துலயும் கணவன் மணிக்கிட்ட ஒரு ஈகோ எந்த இடத்துலயுமே நிக்காது. சாரி கேட்கறதுனால நீங்க ஒன்றும் கஷ்டப்பட மாட்டீங்க, வருத்தமும் பட மாட்டீங்க. உங்களால எதையும் என்ன சொல்றது, லைஃப் உங்களுக்கு வீணாலாம் போகாது. அது இன்னும் மேலும் உங்க அன்பு தான் கூட வரும். அப்ப அவங்ககிட்ட சாரி சொல்லுங்க. 2வது, அடுத்த விஷயம், ரெஸ்பெக்ட் பண்ணுங்க அவங்கள. நீங்க உங்க மனைவியை நீங்க ரெஸ்பெக்ட் பண்ணலன்னா உங்க குழந்தைய உங்க மனைவி ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. உங்க சுத்தி இருக்கிறவங்க ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. உங்க அப்பா அம்மாவுக்கு நேரம் அவங்களுக்கு உரிமையை கொடுத்து பாருங்க. ஏன்னா உங்க அப்பா அம்மாவுக்கு அடுத்து இப்ப இருப்பாங்க. அவங்க ஸ்டேஜுக்கு அப்புறம் உங்க கூட கடைசி காலத்துல ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரே ஜீவன் யாருன்னா மனைவி. நீங்க படுத்திருந்தா, நான் உடம்பு சரியாம ஆஸ்பத்திரியில இருந்தப்ப எனக்கு ஆபரேஷன் நடந்திருக்கு, இந்த எலும்பு உடஞ்சிருந்துச்சு, எல்லாத்துக்குமே என் கூட என் ஒய்ஃப் தூங்காம பல நேரம் இருந்திருக்கிறாங்க. அப்ப அவங்களுக்குள்ள என்னை ஒரு குழந்தை மாதிரி பார்க்க ஆரம்பிச்சாங்க. கொஞ்சம் அப்படி அசைஞ்சாலும் எந்திரிச்சு என் பக்கத்துல உட்காந்து என்னங்க ஆச்சுன்னு கேட்கறதுல இருக்காங்க. அப்ப அவங்க எந்த அளவுக்கு இருக்கிறாங்க. அப்ப நம்ம அவங்களுக்கு கொஞ்சமாவது ஒரு கேர், அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா நான் கேர் எடுக்கிறது, இந்த மாதிரி மைண்ட் செட்ல இருக்க பாருங்க. கிவ் அண்ட் டேக் பாலிசினால ஒன்னும் நம்ம குறைஞ்சு போறது கிடையாது. அவளுக்கு அந்த பீரியட் டைம்ஸ் கால் வலிக்குதுன்னா அந்த இடத்துல கால் அமுக்கிறனால தப்பே கிடையாது. நீங்க அவங்க ட்ரெஸ்ஸை காய போறதுனால தப்பே கிடையாது. பாத்திரம் வளர்க்கறனால தப்பே கிடையாது. இந்த விஷயத்துல ஒரு வீட்டுல நீங்களும் உங்க ஒய்ஃபும் பேசக்கூடிய சில விஷயங்கள் டெய்லி பேசுங்க. டெய்லி உங்க சந்தோஷத்தை பாருங்க, துக்கமா இருந்தாலும் பேசுங்க. அவங்க மூஞ்சியை நீங்க பாத்தீங்கன்னா என்னமா இருக்காங்க ரீட் பண்ண பாருங்க. அதுக்கு நீங்க எப்படி இருக்கீங்கன்னு அவங்க கண்டுபிடிச்சாங்க. இந்த விஷயங்கள் உங்களுக்குள்ள ஒரு உளவியல் மாற்றங்கள், அந்த பாடி லாங்குவேஜ் இருக்கணும்னு நான் சொல்ல வரேன். லைஃப்ல காம்ப்ரமைஸ்ன்றது இருக்கலாம், ஆனா மித்தவங்கிட்ட காம்ப்ரமைஸ் போகணும்னு அவசியம் கிடையாது. ஆனா லைஃப் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கூட ஒரு காம்ப்ரமைஸ், சில விஷயங்கள் நடக்கணும், விட்டு கொடுத்து போக பார்க்கணும். நான் பெரியவனா நீ பெரியவனான்னு போறது போல நடந்துருச்சுமா, இந்த லைஃப்ல இது போச்சு, இன்னைக்கு இந்த பிரச்சனை ஆயிடுச்சு, இது செலவாயிடுச்சு, பரவாயில்ல அடுத்தது பாத்துக்கலாம், உனக்கு என்ன அடுத்து உனக்கு இந்த மாதிரி நகை வாங்கணும், இந்த சேலை வாங்கணும், சில விஷயங்கள் உனக்கு கொடுக்கணும், இல்ல நம்ம இந்த வீடு வாங்கணும், இல்ல இந்த காரு வாங்கணும். இந்த விஷயத்த நீங்க உங்களோட விட்டு கொடுத்து சில விஷயங்கள் பண்ண பாருங்க. அவங்களுக்கு கொடுக்கறனால நீங்க ஒன்னும் குறைஞ்சு போறது கிடையாது. லைஃப்ல நம்ம எல்லாருக்குமே தேவை. உங்க குழந்தைக்கு எப்படி நீங்க ஆசையா ஒரு பெண் குழந்தையா, ஒரு ஆண் ஒரு பெண் குழந்தைய அப்படி கொண்டாடுவாங்க. அந்த குழந்தைய கொண்டாடுற மாதிரி ஒரு மனைவி ஏன் கொண்டாட மாட்டேங்கிறீங்க? அவ பெத்து கொடுத்தது அந்த மனைவி தான். அவ இல்லைன்னா இந்த பெண் குழந்தை இல்லை. உங்க அம்மாவை நீங்க சந்தோஷப்படுத்துறீங்க, அவங்கள தெய்வமா கொண்டாடுறீங்க. உங்க பெத்த குழந்தைய என்னோட அம்மா, 2வது அம்மான்னு சொல்றீங்க. அதே உங்க மனைவியை ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? அவ இல்லைன்னா இந்த பெண் குழந்தை இல்லை. அவளுக்கு முதல்ல ரெஸ்பெக்ட் கொடுங்க, அந்த மனைவிக்கு முதல்ல ரெஸ்பெக்ட் கொடுங்க. அவங்கள தெய்வமா பார்க்கலைன்னா பரவாயில்ல, அவங்களை கொச்சப்படுத்த அபியூஸ் மாத்திரம் பண்ணாதீங்க, கெட்ட வார்த்தையில பேசாதீங்க. அவங்களுக்கு புரியாத சில விஷயங்கள்லாம் இருக்கும், டெக்னாலஜிஸ், அதை சொல்லி கொடுப்பாருங்க. உனக்கெல்லாம் அது தெரியாது, உனக்கு இந்த வாட்ஸ்அப் கூட உனக்கு தெரியல, நீங்க என்னத்த இருக்கிற அப்படின்லாம் சொல்லாதீங்க. அவங்களுக்கு புரியலன்னா சொல்லுங்க, சில விஷயங்களை எடுத்து கொடுங்க. சில பெண்கள் தெரிஞ்சிருந்தாலும் கணவன் சொல்லி அவங்க செய்யணும்னு எதிர்பார்க்கிற சில பெண்கள் இருப்பாங்க. சிலது அவங்க டீச் பண்ணணும், அவங்ககிட்ட தெரிஞ்சுக்கணும் சில பெண்கள் இருப்பாங்க. அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டு அதை மாதிரி நடக்க பாருங்க. அதனால தப்பே கிடையாது. சில ஈகோ, சில இதெல்லாம் நடக்கிறதோட ஒரு ஊடல், சில விஷயங்கள்லாம் நடந்தாதான் அது ஒரு சுவாரஸ்யமான லைஃப்.
போற போக்கில் சில நேரம் நம்மளை வந்து தட்டிட்டு போவாங்க, அடிச்சுட்டு போவாங்க. சில நேரம் என் பேரை சொல்லி என் ஒய்ஃப் சொல்லிட்டு போவாங்க. அவங்க அந்த அன்னைக்கு ஆசையில இருப்பாங்க, அதுக்காண்டி என்ன மரியாதை இல்லாம பண்ற அப்படிலாம் கிடையாது. சில விஷயங்கள் அப்படிதான் இருக்கும். சில நேரம் அவங்களுக்கு வந்து அந்த ஒரு ஒரு உச்சத்துல சில விஷயங்கள்லாம் இருப்பாங்க, அதை வந்து புரிஞ்சுக்கிட்டு நடந்து பாருங்க. இந்த சைக்காலஜின்றது நீங்க வெளி மனிதரை மாத்திரம் நீங்க பார்த்து ஒரு மனுஷன் பிசினஸ்லயோ ஒரு வேலையிலயோ நீங்க நடந்துக்கிறது எப்படி ஒரு மனிதனுக்கு இயல்பா வருதோ, மனைவி மாத்திரம் பார்த்தா மாத்திரம் அவங்களை ஒரு மிஷின் மாதிரி நினைக்கிறது மகா மகா தப்பு. லைஃப்ல பொறுத்த வரைக்கும் அவங்கள ரெஸ்பெக்ட், அவங்கள வந்து அசிங்கப்படுத்தாம இருங்க. அவங்கள நீங்க ரெஸ்பெக்ட் பண்றீங்க பண்ணலாம் விட்டுருங்க, ஆனா அவங்கள அசிங்கப்படுத்தாம இருங்க. அவங்கள தேவையில்லாம சில இடத்துல வந்து அசிங்கப்படுத்துறது. உன் லைஃபே வேஸ்ட், உன்னை கல்யாணம் பண்ணதான் எனக்கு வேஸ்ட். ஏன் நீங்க தனியா இருந்தாலும் என்ன சாதிச்சிருக்க போறீங்க? ஒன்னும் சாதிச்சுக்க போறதில்ல, ஊதாரி தான் சுத்திக்கிட்டு இருக்க போறீங்க. அதுக்கு அவ வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ஒரு குழந்தைன்னு வந்துருக்கு. குழந்தை வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு பொறுப்பு வந்திருக்கு. அந்த பொறுப்பு வந்ததுக்கு தான் சம்பாத்தியம் கொடுக்குறீங்க. அதை எப்படி அவ வந்து நீ உட்கார்ந்து பேசுனீங்கன்னா நிச்சயமா ஒரு வீடியோ வாங்கி தருவா. அவ இப்போ நான் இப்போ இவ்வளவு வீடியோஸ் நான் பண்றேன், இவ்வளவு இதுக்கு பண்ணேன், இதுக்கு காரணம் முக்கியம் என்னோட வைஃப் தான். அவங்க தான் என்னை ஊக்கப்படுத்தி இவ்வளவு லைட், இவ்வளவு கேமரா, இந்த செட்டப் எல்லாமே அவங்க எனக்கு நீங்க வாங்குங்க சொன்னதுக்கு அப்புறம் நான் ஒரு வருஷம் கழிச்சு தான் வாங்குறேன். இது முதலே வாங்கியிருக்கலாம்னு என்ன திட்டினதே அவங்க தான். ஆனா அதெல்லாம் வந்து அவங்களுக்கு நான் என்ன ஆசைப்படுறேன்னு அவங்க செய்யறாங்க, அவங்க என்ன ஆசைப்படுறாங்களோ நான் செய்யறேன். அவங்களுக்கு இது வந்து அது வந்து புரிதல். இந்த புரிதல் இருந்தா மாத்திரம்தான் கணவன் மனைக்குள்ள நடக்கும். உங்க மனைவியை நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்க குலமே வேற மாதிரி ஒரு ஜென்மம் 2 ஜென்மம் இல்ல, பல ஜென்மங்கள் வாழ முடியும்ன்றதான் என்னோட கருத்து. மனைவியை அசிங்கப்படுத்தி மனைவியை வேதனைப்படுத்தி இருக்கிறவன் நரகத்துல தான் போவான்வாங்க. நரகத்துல கூட இல்ல, அவன் நீ பறவே இருக்காம அவன் வந்து ஒரு புழு பூச்சி அளவுக்கு கூட ஆண்டவன் கொடுக்க மாட்டான். அவன் ஏதாவது ஒரு ஜென்மத்துல கொண்டு போய் தான் விடுவாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எனக்கு இருக்கு தோணுது. எதுக்கு இந்த பிறவி எடுத்திருக்கோம்? நம்ம இந்த வாழ்றது கொஞ்ச காலங்க. இந்த வாழ்ற வாழ்க்கையில ஒரு மனைவியை அசிங்கப்படுத்தி ஒரு பெண், அந்த பெண்ணை வந்து அவ்வளவு மென்மையான ஒரு மனசை சில பேர் பண்ற கொச்சத்தினால மொத்த சமூகத்தையும் தப்பா சொல்றதுக்கு ஆளாகிறோம். இப்ப ஒரு பெண்ணை அசிங்கப்படுத்துறதுனால பார்த்தா ஒரு ஆண் வந்து கஷ்டப்படலையான்னு ஒரு கேள்வி, ஒரு பெண்ணை வந்து இருக்கணும், இப்படி நிறைய கான்ட்ரவர்சி போயிட்டே இருக்கும். அதுக்குள்ள நம்ம போனோம்னு வச்சுக்கோங்களேன், திருப்பி ஒரு கேள்வி உங்களாலதான் ஆச்சு, எங்களாதான் ஆச்சு. முதல்ல கண்வான மனைவி நீங்க பேசிட்டாலே இந்த 3வது மனுஷங்கள்லாம் வரவே மாட்டாங்க. அப்பா அம்மா வரமாட்டாங்க, எய்த்தக்கார வரமாட்டான், சொந்தக்கார வரமாட்டான், ஃப்ரெண்ட்ஸ் யாருமே வராம நீங்க உட்காந்து பேசுங்க. உங்க பிரச்சனைன்னு நீங்க பேசுங்க. இந்த பிரச்சனை நான் நேற்று பேசிட்டேன் இது அப்படின்னு சொல்லிட்டு உங்க வெளியில இருக்க ஃப்ரெண்ட்ஸ்ட சொல்லாதீங்க. உங்களுக்குள்ள ஒரு முடிஞ்ச விஷயத்த உங்ககிட்டே இருக்கட்டும். வெளியில சொல்லி அதை ஆராய்ஞ்சி அதை ஒரு போஸ்ட்மான் பண்ணி அதை வந்து வைஃப் தெரிஞ்சுன்னா அவ்வளவு அசிங்கப்படுவாங்க, அவ்வளோ கூனி கூறுவாங்க. என்னைக்காவது ஒரு நாள் கேட்டாங்கன்னா அவங்களுக்கு கஷ்டமா போயிடும். அதுக்கு பெட்டர் அப்படி சொல்றானா அந்த நண்பரும் வெளியில வந்து அந்த மனைவிட்ட வந்து பேசாம இருக்க அளவுக்கு நீங்க பாத்துக்கணும். இது நடக்கதான் செய்யும். இது லைஃபை பொறுத்த வரைக்கும் இப்படி நம்ம பேசணும்னு வச்சுக்கோங்களேன், பல அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் நான் பார்க்கும்போது பல பேரோட வேதனை தான் கொட்டுறாங்க தவிர ஒருத்தர் கூட சந்தோஷமா சொல்லி நான் பார்க்கல. அப்ப நான் இதுல இருந்து இந்த வீடியோல சொல்ல வர்றது, மனைவியை தெய்வமா பாக்குறீங்களோ இல்லையோ, மனுஷியா மாத்திரம் பாருங்க. நான் குலசாமியா பாக்குறேன், என் வீட்டுக்கு என் வாரிசு கொடுத்துருக்கிறா, என்னோட ஒரு உறுதுணையா இருக்கிறா. அவங்க அம்மா அப்பா இறந்ததுக்கு, என் மாமனார் மாமியார் இறந்ததுக்கு அவ பட்ட வேதனைய நான் கையில இருந்தனால அவ சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, நீங்க இல்லைன்னா நான் என்ன ஆயிருப்பேன் எனக்கு தெரியலங்க அப்படின்னு சொன்ன வார்த்தை. அந்த ஒரு வார்த்தை சொல்லிலாம் வராது, நடிச்செல்லாம் வராது, அது தானா வரணும். அவங்களோட வேதனைய நின்று என் மாமியார் இறந்தப்ப அவங்க இதை வந்து பாடியை வந்து அவங்க கேன்சர்ல இறந்திருந்தாலும் அது தொடறதுக்கு அவ்வளவு பேர் கஷ்டப்பட்டப்ப நான் பிடிச்சி ஒரு பக்கத்துல காலை பிடிச்சி இன்னொருத்தவங்க பிடிச்சி கொண்டு போய் சச்சர்ல வச்சு அவங்கள சுடுகாட்டுல வந்து எரிக்கும் போது என் மனைவி பார்க்கும்போது இது எப்படி நீங்க செஞ்சீங்கன்னு கேட்கும்போது எனக்கு அவங்க ஒரு அம்மா, ஏன் குழந்தைய அவங்க பார்த்துக்கிட்டாங்க, நம்ம குழந்தைய அவங்க பார்த்துக்கிட்டாங்கன்னு சொல்லும் போது அவங்க அந்த அழுதது, அவங்க அந்த பார்த்த பார்வை, இதுதான் வந்து அவங்க அவங்க என்ன அழுகணும், அவங்க இப்படி பார்க்கணும், அது தானா வரணும். இந்த விஷயங்கள்லாம் நீங்க வந்து இது பண்றதுனால நீங்க வந்து பொண்டாட்டி தாசன்லாம் கிடையாது, மனைவி வீட்டு சைட் பண்றீங்கலாம் கிடையாது. மனித நேயத்தோட பண்ணணும். அவங்களும் ஒரு மனுஷி, நம்ம மனைவி கொடுத்த குடும்பத்துக்கு நம்ம கொடுக்குற ஒரு மரியாதை, அதை தான் நம்ம செய்யணும்னு சொல்றது. இது உங்க அம்மா அப்பா நீ உடனே அங்க சாஞ்சிட்டேன்னு சொன்னா சொல்லி புரிய வைங்க. புரியாதவங்ககிட்ட சொல்றதுக்கு பேசவே வேண்டாம். நீங்க வந்து வாழ்நாள் முழுவதும் அக்கா தங்கச்சி வேணும், அதுக்காண்டி மனைவியை விட்டு கொடுத்துடாதீங்க. குழந்தைங்க கிட்ட நேரம் அசிங்கப்படுத்தாதீங்க. எதா இருந்தாலும் சாரி கேள பாருங்க, ஈகோவில் நிக்காதீங்க. அவங்க கிட்ட நீங்க சில விஷயங்களை கேட்டீங்கன்னா அவங்க அறிவு நம்மளுக்கு மேல ஜாஸ்தி.
அவங்க பார்த்தது படிச்சது படிக்கலைன்னா கூட இருப்பாங்க, ஆனா அவங்களுக்கு விஷயம் அவ்வளவு இருக்கும். அவங்ககிட்ட ஒரு ஐடியா கேட்டு பாருங்களேன், ஒரு பிசினஸ் ஐடியா கேட்டு பாருங்களேன், அவங்க சொல்ற மெத்தடே வந்து வேற மாதிரி இருக்கும். நிறைய பேர்ட்ட இருக்கு, கொஞ்சம் அவங்ககிட்ட வந்து தயக்கம் இருக்கும், சொல்றதுக்கு என்னடா அசிங்கமா இருக்கும். பேச வச்சு பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட இருந்து அறிவு மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். பல பெண்கள் வந்து எப்படின்னா படிச்சிருப்பாங்களோ இல்லையோ பல விஷயங்களை கேதர் பண்ணி உள்ள இருக்கும், பல விஷயம் கேட்டு வச்சிருப்பாங்க. அவங்ககிட்ட பேசும்போது அவங்ககிட்ட பல விஷயம் ஊத்தா வரும். இப்போ அவங்ககிட்ட இருந்து நான் என்ன பண்ணுவேன்னா, பல நேரம் என் ஒய்ஃப்ட்ட நான் பல விஷயம் கற்றுருக்கேன். அவங்க பல விஷயம் சொல்லும் போது இந்த இப்போ நான் வீடியோ பேசுறேன்னா அவங்ககிட்ட இருந்து சில டாபிக்லேருந்து பண்ணும்போது அவங்ககிட்ட இவ்வளோ விஷயம் கொஸ்டின் கேட்டால் அவங்க அவ்வளோ ஆன்சர் பண்ணுறாங்க. அப்போ அந்த மனைவின்றது நீங்கள் கற்றுக்கலாம், அவங்க கிட்ட வந்து நீங்கள் வந்து படிச்சுக்கலாம், நிறைய விஷயம் அவங்க கிட்ட இருக்கு. அதனால அவங்க ரெஸ்பெக்ட் பண்ண பாருங்க, அவங்கள விட்டு கொடுத்துறாதீங்க, ட்ரஸ்ட் பண்ணுங்க, நம்புங்க. எவன் என்ன சொன்னாலும் சரி, உங்க அம்மா அப்பா சொன்னாலும் சரி, உங்க கூட பிறந்தவங்க சொன்னாலும் சரி, உங்க மாமனார் மாமியார் சொன்னாலும் தப்பா எது சொன்னாலும் மனைவியை எங்கேயும் எக்காரம் கொண்டு எந்த அதுக்காண்டு ஒரு காமெடிக்காண்டி கூட விட்டு கொடுத்துறாரு. என் மனைவி எனக்கு மத்தோன்றது சொல்ல பாருங்க. என்னை எல்லாரும் சொல்றது மனைவியை விட்டு கொடுக்க மாட்டேங்க, அது நான் கடைப்பிடிச்சுதான் தீருவேன். வாழ்நாள் பொழுது என் கூட நிக்க போறது அந்த மனைவி தான். விட்டே கொடுத்துடக்கூடாது. ஏன்னா லைஃப்ல நீங்க விட்டு கொடுத்தீங்கன்னா, காமெடி கூட விட்டு கொடுத்தீங்கன்னா லைஃப்ல அவ்வளவுதான். வைஃப் என்னைக்குமே இருக்க மாட்டாங்க. அவங்க நம்ம உயிருன்றத நம்ம நினைக்கணும், நம்ம அவங்களுக்கு உயிருன்றதை அவங்களுக்கு புரிய வைக்கணும். லைஃப்ல ஆரம்பத்துல புரிய வச்சுட்டா இந்த இது ஃபுல்லாவே பிரச்சனை இல்லாம போகும். நம்ம குழந்தைக்கு சொல்லி வளங்க, அம்மா இப்படி பார்த்திருக்கேன், நீ வரும்போது இப்படி இருக்கணும், உன் கணவன்கிட்ட போனா நீ இப்படி இருக்கணும் அப்படின்னு அந்த பெண் குழந்தையானும் ஆண் குழந்தையானும் சொல்லி வளங்க. ஒரு பெண்ணை வந்து எப்படி பேசணும், எப்படி பழகணும், நம்ம வீட்லயும் பெண்கள் இருக்காங்க, அங்கேயும் பெண்கள் இருக்காங்கன்னு சொல்லி வளங்க. அபியூஸ் பண்ற மாதிரி பேச பண்ணாதீங்க, அவங்க பாடி ஷேம் பண்ண வைக்காதீங்க. அம்மா இப்படி குண்டாயிட்டா, அப்படி ஆயிட்டா, இப்படி ஆயிட்டா சொல்லி ஒரு குழந்தைக்கு நேரம் அசிங்கப்படுத்தாதீங்க. அந்த இது வந்து அந்த குழந்தைக்குள்ள நின்னுச்சுன்னா அதே தான் பின்னாடி அதுவும் பண்ணும். அதுக்கு பெட்டர் இப்பையில இருந்து அம்மாக்கு நான் மரியாதை கொடுக்கறேன், நீயும் அதே மாதிரி பெண்களுக்கு மரியாதை கொடுக்கணும்னு சொல்லி வளர்த்தோம்னா நம்ம ஜென்ரேஷன், இந்த ஜென்ரேஷன் பண்ணிட்டு இருக்க கஷ்டங்கள் அடுத்த ஜென்ரேஷன் மாறணும் தான் நான் நினைக்கிறேன். என் பையனை நான் ஒழுங்கா வளர்த்துட்டு இருக்கிறேன். எனக்கு நான் ஒழுங்கா வளர்ந்தது காரணம் எங்க அம்மா சொன்ன நல்ல விஷயங்கள், எங்க அப்பா அம்மா எனக்கு சொன்ன அறிவுரை, அந்தபடியில நான் பண்ணிட்டு இருக்கேன். அதே மாதிரி என் பையனுக்கு இன்னும் 100% நான் இன்னும் கொடுக்குறேன். அதே மாதிரி கொடுத்தா அவன் ஜென்ரேஷன், அவன் வளரும் போது, அவன் மனைவி வரும்போது அவன் ஒழுங்கா பார்த்துக்குவான்றதான் என்னோட நம்பிக்கையா இருக்கு. அதே மாதிரி உங்க குழந்தைய நீங்க பண்ணுங்க. இனி வர ஜென்ரேஷன், இனி இருக்கிற ஜென்ரேஷன் நம்ம திருத்த முடியாது, இனி வர ஜென்ரேஷனையா திருத்தணுன்றதுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கேன். இது யாருக்கு தேவை, கணவனுக்கு தேவையா மனைவிக்கு தேவை? போன வீடியோலாம் ஜனவரி 15 போட்டப்ப பல பேர் வந்து சில பேர் என்ன டெக்ஸ்ட் எல்லாம் பண்ணி என் ஹஸ்பண்டுக்கு நீங்க அனுப்புங்கலாம் போட்டிருக்கீங்க. அது என்னால பண்ண முடியாது, தனிப்பட்ட முறையில் எதுவும் பண்ண முடியாது. யாருக்கு தேவையோ அது போட்டும். உங்களுக்கு தேவைன்னா சில விஷயம் உங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் தேவை நீங்க ஷேர் பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோ நீங்க ஷேர் பண்ணிருக்கீங்க, இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்கன்னா வீடியோ ரெக்கமெண்டேஷன் போகும். கணவனை வந்து மனைவியை வேதனைப்படுத்தும் பல கணவன்மார்கள் மாறணும்னு தான் நினைக்கிறேன், தவிர தண்டனை கொடுக்கணும்ன்றது என்னோட நோக்கமே கிடையாது. அவங்களும் மனுஷங்கள்ன்றதான் நான் நம்புறேன். கொஞ்சம் நீங்க மாறினீங்கன்னா மனைவி சந்தோஷமானாங்கன்னா உங்க குடும்பம் நல்லா இருக்கும், எல்லாருமே நல்லா இருப்போம். எங்கேயும் எந்த இடத்துலையும் பெண்களை விட்டு கொடுத்துறாதீங்கன்னு தான் என்னோட முக்கியமானது. உங்க குழந்தைய நீங்க ஒரு பொண்ணை வந்து எவ்வளவு உயிரா நினைக்கிறீங்களோ அதே மாதிரி அந்த உயிரை கொடுத்த மனைவியை விட்டு கொடுத்துறாதீங்க. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.